எப்போ நான் கான்வர்சேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணாலுமே அது ஆர்கியூமெண்ட்டில் தான் முடியுது. எப்போ நான் ஆர்கியூமெண்ட்டை ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது சண்டேல தான் போய் முடியுது. இப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் அ பாஸ். இப்போ பிரச்சனை இதுதான் உங்களுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போவே ரிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிரேக் எடுங்க, நார்மல் ஆகுங்க, தென் கம்யூனிகேட். ஐ செட் கம்யூனிகேட். ஓகே, ஸோ த செகண்ட் திங் இஸ் யூஸ் ஐ ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்கள் பார்ட்னரை ப்ளேம் பண்ணாமல் உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டிடன்ட் லிசன் அப்படின்னு சொல்லாமல் ஐ ஃபீல் அன்ஹியர்ட் அப்படி சொல்லி பாருங்கள். தட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ், ரைட்? அண்ட் தட் மேக்ஸ் சென்ஸ் டூ. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் திங், ஸ்டே ஆன் த டாபிக். லைக் இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுங்க. முன்னாடி இருக்கிற பிரச்சனை இதில் கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணிங்கன்னா அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஃபோர்த் திங் இஸ் யூஸ் வேர்ட்ஸ் வைஸ்லி. அதாவது கான்வர்சேஷன்லேயோ பேசும்போதோ ஆர்கியூமெண்ட்லேயோ எப்போவுமே உங்கள் வார்த்தைகளை பார்த்து பேசணும். லைக் சொல்லிட்டதுக்கப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேன், கோபத்தில் சொல்லிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் மனசில் இருக்கிறதான் வாயில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். யூஸ் வேர்ட்ஸ் வைஸ்லி அண்ட் சூஸ் வைஸ்லி. ஓகே, ஸோ த ஃபிஃப்த் திங் இஸ் ஸ்டே ஆன் த கிரவுண்ட். ஸோ இங்கே நம்ம பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் ஆர்கியூமெண்ட்டே வச்சுருக்கோம். ஒருத்தரை வின் பண்ணுறதுக்கு இல்லை. நீ தப்பு, நான் தப்பு, நீ கரெக்டு, நான் கரெக்டு. நோ, திஸ் இஸ் நாட் அபவுட் you both. This is about the problem. It's between you both and the problem. ஓகேவா? ஸோ உங்கள் பார்ட்னரையும் ஆப்போனண்ட்டாக பார்க்காம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் பிரச்சனையை ஆப்போனண்ட்டாக பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி வெரி ஸ்மூத். ஸோ நீங்கள் நிறைய கப்பிள் சண்டை போடுறாங்க, எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதை எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் மே ஹெல்ப், ஐ கெஸ். ஸோ தேங்க்யூ.